என்ன இந்த வினோத் பையன் எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற தீபாவளி வேலையக்காக அவனை கூப்பிட்டு இருந்தேன். அவன் எங்க போனா இந்த வேலை அதிகமா வாங்கிட்டு எங்க காணா போயிட்டு. என்னடா எங்க பொந்துக்குள்ள எலி பொந்துக்குள்ள இருந்து வர சட்டம் வாங்கி தரலன்னு கோவத்துல இருக்கியா? ஏய் நீங்க ஞாயிற்றுக்கிழமைடா, எல்லாரும் வேலை பார்த்தாதான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு உன்னை கூட்டு போறேன். நம்ம எஸ்டிடி பேண்ட சூரம்பட்டி, கும்முரப்பட்டி இல்ல சூரம்பட்டி 4 ரோட்ல இருக்கு. அங்க போய் உன்னை கூட்டு போய் அங்க ட்ரெஸ் எடுத்து தரேன். சரியா? நான் அண்ணன் வேலை வாங்குறேன்னு நினைச்சுக்காத. நம்மள வேலை பார்த்தாதான் கை நேரம் சம்பாதிக்க முடியும், புது துணி எடுத்து போட முடியும், எல்லாம் பண்ணி உனக்கு நான் கண்டிப்பா நான் எடுத்து தரேன். இதுக்காக போய் பொந்துக்குள்ள போய் உட்காந்துட்டு எதுவும் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காராத. நம்ம எஸ்டி பிராண்டுக்கு கூட்டு போறேன். அங்க அவங்ககிட்ட போய் நான் ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தேன், இந்த டிசைனு இப்ப புதுசா என்ன அறிமுகப்படுத்திருக்காங்களாம், தீபாவளி ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிராண்டு நான் ஒரு சாம்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வந்து சாம்பிள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி லேபர் இதுல வந்து என்ன, நான் லேபர் ஓனர் கிடையாது, நானும் உழைப்பாளி தான். எதையும் சேர்த்து இவங்களோட டீமோட சேர்த்து நானும் வந்து இதே மாதிரி எஸ்டிடி பிராண்ட்ல எல்லாருமே எங்க ஒர்க்கர்ஸ் வந்து 65 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இன்ஜினியர் எல்லாம் கட்டட தொழிலாளர் எல்லாத்துக்கும் வந்து இந்த எஸ்டிடி பிராண்ட்ல 65 சட்டை வந்து எஸ்டிடி பிராண்ட்ல வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கேன். அவங்க வந்து முன்னாடி பணம் கேட்கணும்னு இது இல்லை, அட்வான்ஸ் தான் 5000 ரூபாய் கொடுத்தேன். அவங்க ரெடி பண்ணி சைஸ் மட்டும் 36ல இருந்து 44 வரைக்கும் கொடுத்துருந்தேன். அவர் ரெடி பண்ணி தரேன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. 2 நாள் கழிச்சு கால் பண்றேன்னு இருக்காரு. எஸ்டிடி பிராண்ட்ல வாங்க, தீபாவளிக்கு கலெக்ஷனை அள்ளிட்டு போங்க.